Very good evening students. இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ்ல ஆப்டிக்ஸ் லெசன்ல ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்றது லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கிறது ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ கான்கேவ் லென்ஸ். ஓகேவா, ஒரு கான்கேவ் லென்ஸ்ல லைட் பட்டு அது ரிஃப்ராக்ஷன் ஆகி எந்த இடத்துல இமேஜை ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்க்க போறோம். கான்வெக்ஸ் தான் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபனைட்ல வச்சா அப்படி இருக்கும், ஆப்ஜெக்டை வந்து சியில் வச்சா எங்கே இருக்கும், எப்படி இமேஜ் கிடைக்கும், அதே மாதிரி ஆப்ஜெக்டை வந்து சிக்கும் எஃப் கடையில் வச்சா எப்படி கிடைக்கும், ஆப்ஜெக்டை வந்து நியர்பை எஃப்க்கும் ஆப்டிக் சென்டருக்கு பக்கத்தில் வச்சோம்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு அதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. பட் இந்த ரிஃப்ராக்ஷன் த்ரூ தி கான்கேவ் லென்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கண்டிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த கான்கேவ் லென்ஸ். ஓகேவா, ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்கு. இப்போ இந்த கான்கேவ் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்கேவ் லென்ஸில் மிடில் ஒரு லைன் நம்ம வரைவோம். ஓகே, வரைஞ்சாச்சு. இந்த மிடில் பாயிண்ட்டை வந்து நம்ம ஆப்டிக் சென்டர் ஓ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்டிக் சென்டர் ஓ. அதுக்கப்புறமா இங்கே இருக்கிறது இந்த ஓக்கும் இந்த இடத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்ன்னு இதை சொல்லுவோம், F1. அடுத்து இங்கே இருக்கிறத வந்து இது 2F1 நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபோக்கல் லென்த்ன்றது வந்து ஆப்டிக் சென்டருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடைப்பட்டதான இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் நம்ம சொல்கிறோம். டிஃபைன் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஃபைன் ஃபோக்கல் லென்த் அப்படின்னா the distance between the optic center and principal focus is called the focal length அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் அ கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸ்ல மிடில் ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு இதை சொல்றோம். திஸ் இஸ் அ இமேஜினரி லைன். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் டிரா பண்ணிட்டு நடுவில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம், தட் இஸ் ஆப்டிக் சென்டர். அதுக்கப்புறம் இங்க வந்து F1 இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ். அடுத்து 2F1 இது வந்து இதுவும் பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான். ஓல இருந்து F4லயும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ்ல இங்க நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம். ரைட். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபனைட்டி. ஓகேவா, ஆப்ஜெக்ட் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபனைட்டி. ஓகேவா, இன்ஃபனைட்டி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். ஓகேவா, ஆப்ஜெக்டை வந்து நம்ம இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் வச்சுட்டோம். இன்ஃபனைட்னா உங்களுக்கு தெரியும்ல, எங்கேயோ தொலை தூரத்தில் வச்சுட்டோம். அது எங்கேன்னு தெரியாது. ஆனால் அங்கேருந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகுது, லைட் வரப்போகுது. ஓகே, லைட் வந்துருச்சு பாருங்க. ஓகே, ரைட். இப்போ இதுலையும் லைட் போகும். இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, லைட் போகுது. அப்போ இன்ஃபனைட்ல வச்ச ஒரு ஆப்ஜெக்ட், ஓகே, ஆப்ஜெக்ட் இங்கே வச்சிருக்கோம். இமேஜின் பண்ணிக்கோங்க, வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வந்து இந்த கான்கேவ் லென்ஸ்ல போய் படுது. பட்டு இது என்ன பண்ணும், இதுல போய் பட்டு இப்படி ரிஃப்ராக்ட் ஆயிடும். சரி, ஓகே, இதில் போய் பட்டு என்ன பண்ணிடும், இப்படி ரிஃப்ராக்ட் ஆகிடும். இது என்ன பண்ணுவோம், சென்டரில் போகிறது சென்டரில் தான் போகும். பட் நம்மளுக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும், ரெண்டுமே ஆளுக்கு ஒரு டைரக்ஷனில் இப்படி போயிடுது. அப்போ கோயின்சிட் ஆனால் தான் நம்மளுக்கு இன்டர்செப்ட் ஆனால் தான் இமேஜ் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜஸ்ட் இதோட இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் ஆகிற இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை இங்கே கரெக்டாக நம்ம ஒரு இது வந்து வெர்ச்சுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெர்ச்சுவல்னா என்ன, கற்பனையா இந்த இடத்துல கிடைக்கலாம். ஓகேவா, அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன் ஆகி பாதி ரிஃப்ராக்ஷன் ஆகி பாதி இந்த லைட் வந்து இங்க வந்து விழுவலாம் அப்படின்னு நம்ம ஒரு வெர்ச்சுவலா ஒரு கணிப்பு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பட்டதும் இங்க கரெக்டா போய் இந்த இடத்துல போய் படலாம். அப்போ எஃப்ல வந்து உழுவலாம், இமேஜ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இமேஜ் வந்து கிடைக்குது. ஓகேவா, புரியுதா நான் சொல்றது, இந்த இடத்துல தான் என்ன கிடைக்குது, இமேஜ் கிடைக்குது. அப்போ விஷயம் என்ன, ஆப்ஜெக்டை வந்து இன்ஃபனைட்ல வச்சிங்கன்னா கான்கேவ் லென்ஸ்ல பட்டு உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ்ல கிடைக்கும். ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகேவா, ஸோ மறந்துடக்கூடாது. ஓகேவா சார், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் உங்களுக்கு அடுத்த கண்டிஷன்ல நான் சொல்றேன். இதை இப்போ இமேஜுக்கு வந்து ஏன் சார் கீழ் நோக்கி தான் ஆரோ மார்க் பண்ணணும், பட் ஏன் மேல் நோக்கி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ கான்கேவ் லென்ஸ்ல வந்து ஆக்சுவலி அப்பர் ஆரோ மார்க் தான் இமேஜுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் நியூ சிலபஸ் புக்ல. ஸோ நம்ம அதுவே அதனால ஃபாலோ பண்றோம். ஓகே, புரியுதா? ஓகே, ரைட். அப்போ இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர லைட்டு இதுல போய் பட்டு இப்படி ஆல்கோ டிவியேஷன் ஆயிடுது. பட் நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் இன் கேஸ் பார்ட்லி ரிஃப்ராக்ட் ஆனது இதுல பட்டு இங்க வந்திருக்கலாம், அதே மாதிரி இதுல பட்டு இங்க வந்திருக்கலாம். அப்ப ரெண்டு இந்த இடத்துல கோயின்சைட் ஆகலாம், இந்த இடத்துல இமேஜ் கிடைக்கலாம். அப்ப பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல உங்களுக்கு இமேஜ் கிடைக்குது. அப்ப வேர்டிங் எப்படி எழுதுவீங்க, இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு when an object is placed at the infinite distance, the image will be appear at the principal focus. Okay, so புரியுதா சொல்றது? ஓகே, ரைட். அடுத்து வந்து செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன். இப்போ என்ன, ஆப்ஜெக்ட் anywhere on the principal focus. Okay, on the principal focus. Okay, principal axis. Okay, not a focus axis. இப்போ ஆப்ஜெக்ட்டை வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்ல எந்த இடத்துல வேணாலும் வச்சாலும் எந்த இடத்துல இமேஜ் கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். See here, இந்த ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம்
டயக்ராம் இதாகிடுச்சு. நீங்கள் கான்கேவ் பென்சில் வச்சு நீட்டாக போட்டுக்கோங்க. திஸ் இஸ் த கான்கேவ் லென்ஸ். இப்போ நம்ம நடுவில் ஒரு இமேஜினரி லைன் பிரின்சிபல் ஆக்சஸ் ஆப்டிக் சென்டர். திஸ் இஸ் F1, திஸ் இஸ் 2F1. ஓகே ரைட். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்ன, ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ். பிரின்சிபல் ஆக்சஸ்னால் இந்த மிடில் போட்டிருக்க லைன் தான். எந்த இடத்துல வேணாலும் ஆப்ஜெக்டை வைங்க, இமேஜ் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கலான்றான். சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இப்போ F1க்கு 2F1 இடையில் வைக்க போகிறோம். ஸோ சி ஹியர், இங்கே தான் ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் A அண்ட் தென் B, இங்கே ஆப்ஜெக்ட் வச்சாச்சு. உடனே என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக ஒன்று போகும், இன்னொன்று வந்து என்ன பண்ணும், ஆப்டிக் சென்டர் வழியாக போயிடும். ஓகே, ஆப்டிக் சென்டர். சரி சார், இப்போ பேரலில் போய் போட்டது என்ன பண்ணுவோம், கெட்டு இப்படி ரிஃப்ராக்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம், ஆப்டிக் சென்டர் வழியாக போகிறது வந்து ரீட்ரேட்ஸ் இஸ் ஒரிஜினல் பாத்துன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்டிக் சென்டர் வழியாக போகிறது அன்டீவியேஷன், அதாவது டீவியேஷன் ஆகாமல் போயிட்டு, பட் சம்டைம் இட் ரீட்ரேஸ் இட்ஸ் ஒரிஜினல் பாத். அப்படி வரும்பொழுது இப்போ இது வந்து எந்த இடத்துல கோயின்சைட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரீட்ரேஸ் ஆகி இந்த இடத்துல இங்கே போன ரே, இங்கே பாருங்கள், இங்கே போன ரே வந்து இதில் போய் பட்டு நம்மளுக்கு முன்னாடி அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பார்ட்லேயும் ரிஃப்ராக்ட் ஆகி இங்கே வரும். ஓகேவா, இது வந்து போயிட்டு ரீட்ரேஸ் ஆகி திரும்ப ஒரிஜினல் பாத்தில் இதே பாத்தில் தானே வரும். அப்போ இந்த இடத்துல வரும். அப்போ இந்த பார்ட்லேயும் ரிஃப்ராக்ட் ஆகின்னு அஷ்யூம் பண்ணுற இந்த ரேவும் அதே மாதிரி இது ரீட்ரேஸ் ஆகி திரும்பி இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல தான் ஆக்சுவலி இது என்ன பண்ணுது அப்படின்னா மீட் பண்ணிக்குது. அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இமேஜ் கிடைக்கும். ஓகேவா, இந்த கேப். அப்போ என்னது, F1க்கும் ஆப்டிக் சென்டருக்கு இடையில. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அதாவது எனிவேர், எந்த இடத்துல வேணாலும் வைங்க, இமேஜ் எங்க கிடைக்குதுன்னு பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் எனிவேர் அந்த பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ நான் 2F1க்கும் F1க்கு இடையில வச்சிருக்கேன். வச்சா நான் இதில் போய் பட்டு இப்படி போயிடுச்சு, இன்னொன்று ஓவலியாக போயிடுச்சு ஒரு இமேஜ். அப்போ இதில் போய் பட்டு இது ஒரு பார்ட்லேயே ரிஃப்ராக்ட் ஆகிருக்கும்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இது போயிட்டு இதில் வந்து ரீட்ரேஸ் ஆகி ஒரிஜினல் பாத்தில் வரும்போது இந்த ரெண்டு இடத்துலையும் அதே பாத்தில் தான் வரும். ஏன்னா கொஞ்சம் இப்படி அஷ்யூம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டீவியேட் ஆகாது. ஒரிஜினல் பாத்தில் போயிட்டு அதே பாத்தில் ரீட்ரேஸ் ஆகும்போது அப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, சரி ஓகே, இது ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்டை வச்சிங்க, 2F1க்கும் F1க்கும் இடையில ஆப்ஜெக்டை வைக்கும்போது, அதாவது என்ன சொல்கிறது, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்த டயக்ராமில் அடுத்த டயக்ராமில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஆப்ஜெக்டை. அடுத்து கொஞ்சம் தள்ளி, ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே வைக்கிறீங்க. ஓகேவா, அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இங்கே வைக்கிறீங்க. ஓகே, இது வந்து 1 2 இது வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு, ஏன்னா எனிவேர் இருந்தாலும் நம்ம டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வச்சிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு இங்கே வச்சிங்கன்னா இமேஜ் உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே கிடச்சிருக்கும், இங்கே கிடச்சிது, நம்மளுக்கு இங்கே கிடச்சிது. அப்போ இமேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா இமேஜ் இங்கே கிடச்சிருக்கும். அடுத்து இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரீங்க. அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த ஆப்டிக்ஸ் லென்ஸுக்குமான அந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 சென்டிமீட்டர் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நகர்த்திட்டு வரோம், இந்த இடத்துல வைக்கிறோம். இங்கே வந்து ஒரு 3.5 சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க. அப்போ 4 சென்டிமீட்டரில், அதாவது ஆப்டிக் சென்டர்லேருந்து கால்குலேட் பண்ணிக்கணும். லென்ஸ்லேருந்து இப்போ ஆப்ஜெக்ட் வச்ச இடம் வந்து 4 சென்டிமீட்டர் இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் இங்கே கிடச்சிது. இப்போ அந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைச்சி 3.5 சென்டிமீட்டர் இடத்துல ஆப்ஜெக்டை வச்சிங்கன்னா இன்னும் இமேஜ் உங்களுக்கு என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஓகே, தள்ளி போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்டை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் வெரி க்ளோஸ், த டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வரீங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லென்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து கெட்ஸ் டிக்ரீஸ் ஆக இமேஜுக்கும் இந்த லென்ஸுக்குமான டிஸ்டன்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே இமேஜ் இருந்துச்சு, அடுத்து பாருங்க இங்கே வந்துருச்சு, அடுத்து இங்கே வந்துருச்சு. அப்போ லென்ஸுக்கும் இந்த இமேஜுக்கான டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுட்டு படிச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் நல்லா வேர்டிங் பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ். ஓகேவா, லென்சஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது, டிக்ரீஸ்னா டவுன் போறேன், டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இமேஜ், ஓகே, இமேஜ் அண்ட் லென்ஸ், ஓகே, இமேஜ் அண்ட் லென்ஸ் ஆல்சோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். பட் ஒரே ஒரு விஷயம் டயக்ராம்ல பாருங்க, ஆனா அந்த இமேஜோடைய இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து என்ன பண்ணிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதாவது இங்க வச்சீங்கன்னா இந்த சைஸ்ல தான் கிடைச்சது, இந்த இடத்துல வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உயரமா சைஸ்ல கிடைச்சிருக்கு இமேஜ், இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் உயரமா கிடைச்சிருக்கு. அப்ப பட் சைஸ் ஆஃப் த இமேஜ், ஓகே, சைஸ் ஆஃப் த
இமேஜ் ஓகே சைஸ் ஆஃப் த இமேஜ் வில் என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா புரியுதா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சஸ். ஒரு டயக்ராம் வரைஞ்சாச்சு. திஸ் இஸ் அ கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸ்ல ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் அதாவது இமேஜினரி லைன்ல ஒரு லைன் வரைஞ்சாட்டு. ஸோ இது வந்து ஆப்டிக் சென்டர் பிரின்சிபல் ஆக்சஸ் F1 இது 2F1 வரைஞ்சாச்சு. இப்போ எனிவேர் நம்ம சும்மா எடுத்துக்கிறோம். F1க்கு F1க்கு 2F1க்கு இடையில ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் ஏபின்றது. அதில் போய் பட்டு இதில் ரிஃப்ராக்ட் ஆயிடுது. ஒன்று ஆப்டிக் சென்டர் வழியா போறது. இதுல போய் பட்டு பார்ட்லி ரிஃப்ராக்ட் ஆகி இந்த இடத்துல இப்படி வரலாம்னு நம்ம அஸ்யூம் பண்றோம். அதே மாதிரி ஆப்டிக் சென்டர்ல போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகியும் திரும்ப இதுல வரும். அப்ப வர இடத்துல இந்த இடத்துல இமேஜ் கிடைக்கும். அப்ப ஆப்ஜெக்ட் இங்கே வச்சேன்னா இமேஜ் உனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்டை கொஞ்சம் தள்ளி லென்ஸுக்கு பக்கத்துல அதாவது இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ள வைக்கிறேன்னா அப்ப இமேஜ் என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் உயரமா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி போகும்போது இன்னும் கொஞ்சம் உயரமா கிடைக்கும். அதுதான் இங்க வேர்டிங்ல எழுதியிருக்கேன். The distance between the object and lens decrease. The distance இதான் லென்ஸ், இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த மேல் நோக்கி ஆரமா இருக்கு. 1 2 3 போட்டிருக்கிறது ஆப்ஜெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் லென்ஸ் நீங்க அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த லென்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கும் கேப்பை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா இமேஜோட டிஸ்டன்ஸும் குறைஞ்சிக்கிட்டே ரொம்ப லென்ஸ்க்கு பக்கத்திலேயே போய்கிட்டே இருக்கும். ஆனா சைஸ் மட்டும் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும். இதுல எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். சார் எப்பயுமே வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து மேல் நோக்கி ஏபின்னு போடுவோம், இமேஜை வந்து டவுன்வர்ட்ல A', B' போடுவோம். பட் இது கான்கேவ் லென்ஸ்ல வந்து நம்ம இமேஜையும் வந்து நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன்ல தான். ஏன்னா இன்வெர்டட் கிடையாது. ஸோ அதனால இது வந்து என்ன பண்ணணும்? அப்வர்ட் டைரக்ஷன்ல தான். அது மேல் நோக்கி தான் இந்த இமேஜோட இதையும் நம்ம போடணும். ஓகே புரியுதா நான் சொல்றது? அதாவது இங்க வச்சேன்னா இங்க இமேஜ், இங்க இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே வந்தேன்னா இமேஜ் இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகும். இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தேன்னா இமேஜ் இன்னும் கொஞ்சம் பக்கம். அப்ப லென்ஸுக்கு பக்கத்துல அப்ப ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த லென்ஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டிஸ்டன்ஸை நீ குறைக்க அதே மாதிரி இமேஜுக்கும் இந்த லென்ஸுக்கான டிஸ்டன்ஸ் ஆல்சோ குறையும். பட் இமேஜோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படின்றது தான் வெரி இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே புரிஞ்சுதான் நான் சொன்னது? ரைட் ஓகே. இந்த கான்கேவ் லென்ஸ்ல நம்மளுக்கு இவ்வளவுதான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கான்கேவ் லென்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். ஓகே வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஓகே கான்கேவ் லென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ லென்ஸ் ஆஃப் த கலீலியன் டெலஸ்கோப். இந்த கலீலியன் யூஸ் பண்ண அந்த டெலஸ்கோப்புக்கு பேர் தான் கலீலியன் டெலஸ்கோப்னு பேரு. ஸோ அதில் வந்து ஐ லென்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா யூஸ்டு as ஐ லென்ஸ். ஓகே யூஸ்ட் as ஐ லென்ஸ் ஆஃப் கலீலியன் டெலஸ்கோப். ஓகேவா கலீலியன் ஜி மட்டும் போட்டிருக்கேன், நீங்க ஃபுல்லாக எழுதிக்கங்க கலீலியன் டெலஸ்கோப். ஓகேவா ஸோ யூஸ்ட் as ஐ லென்ஸ் ஆஃப் கலீலியன் டெலஸ்கோப். ஓகே செகண்ட் பாயிண்ட் வந்து செகண்ட் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இன் வைட் ஆங்கிள் நம்ம ஸ்பை ஹோல் கேமராலாம் பார்த்துருப்போம்ல. ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ், அதாவது டோர்ல வந்து இப்போ சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் வந்து டோர்ல வந்து ஒரு ஸ்பை ஹோல் வைட் ஆங்கிள் ஒரு சின்ன ஒரு கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து காலிங் பெல்ல பிரஸ் பண்ணாவோ நம்ம உள்ள இருந்தே வந்து வெளியில இருக்கிறவங்கள வைட் ஆங்கிள் யாருன்றத உருவத்தை பெருசுபடுத்தி காமிக்கக்கூடிய அந்த ஸ்பை ஹோல் கேமரான்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் அந்த ஸ்பை கேமரால வந்து இது யூஸ் ஆகுது. ஓகேவா புரியுதா நான் சொல்றது? ஓகேவா அந்த ஸ்பை ஹோல் கேமரால வந்து இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் ஆகுது இன் டோர்ல ஃபிட் பண்றதுல. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இட் கரெக்ட் த டிஃபெக்ட் விஷன் ஆஃப் த மயோபியா. ஓகே ஸோ இந்த மயோபியா அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்கு இல்லையா, ஐ டிஃபெக்ட்னா கண் குறைபாடு, அதாவது கிட்ட இருக்கிறது கிளியரா தெரியாது. a person with myopic eye can see the clear object near object clearly but cannot see the டிஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் கிளியர்லின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிறத கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த மயோபியா பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸை வந்து போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மயோபியா ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆகும். தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கான்கேவ் லென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்ட் as ஐ லென்சஸ் ஆஃப் கலீலியன் டெலஸ்கோப். செகண்ட், இட் இஸ் யூஸ்ட் இன் வைட் ஆங்கிள் ஸ்பை ஹோல் கேமரா இன் டோர்ஸ். Third, it can be corrected the defect vision defect myopia. ஓகேவா myopia. ஓகேவா ஸோ ரைட். அடுத்து வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம லென்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஸ்பெரிக்கல் லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் இது ரெண்டு சேர்ந்து தான் ஸ்பெரிக்கல் லென்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் ஃபார்முலா. சார் லென்ஸுக்கு ஃபார்முலா இருக்கா சார்? எஸ் இருக்கு. அதாவது மிரருக்கு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா அதை லைக் மிரர் ஃபார்முலா மாதிரியே லென்ஸோட ஃபார்முலாவும் இருக்கும். லென்ஸோட ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன் பாருங்க. 1/, இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தில் 2 மார்க் 3 மார்க்ல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா லென்ஸ் ஃபார்முலா ரிப்ளேஸ் பண்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் பிசிக்ஸ்ல.
1 by f small f, ஓகேவா, 1 by f 1 by v equal to 1 by v minus 1 by u, ஓகேவா. so this is the lens formula. okay, so mirror formula என்ன சார், mirror formula னா இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலா பிளஸ் வந்திருக்கும். ஆனா இதே ரெப்ரசன்டேஷன் தான், 1 by f that is equal to 1 by v plus 1 by u இருக்கும். mirror formula னா mirrorனா பிளஸ் வரும், லென்ஸ்னா இந்த மிடில் இருக்கக்கூடிய சைன் வந்து மைனஸ், அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, lens formula 1 by f that is equal to 1 by v minus 1 by u. so f னா என்ன சார், what is called the f, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். f is small f is nothing but the focal length. ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னா focal length அப்படின்னு பேர். வாட் இஸ் கால்ட் தி focal length அப்படின்றது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதாவது லென்ஸோட ஆப்டிக் சென்டர்ல இருந்து இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ் கேபிட்டல் f போடுவோம் இல்லையா, இது ரெண்டுக்குமான இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்மால் f focal length. ஓகேவா, புரியுதா நான் சொன்னது. அடுத்து v, வாட் இஸ் கால்ட் தி v னா என்ன சார், v அப்படின்னா இமேஜோட டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் அப்படின்றது. u னா என்ன சார், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா, சோ புரியுதா. அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ், டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் தி ஃபோக்கல் லென்த், இதெல்லாத்தையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் அப்படின்னா அது லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா லிசன் பண்ணிக்க. லென்ஸ் ஃபார்முலா 1 by f that is equal to 1 by v minus 1 by u. மிரர் ஃபார்முலா பின்னாடி வரும். மிரர் அப்படின்னா இந்த மைனஸ்க்கு பதிலா பிளஸ் போட வேண்டியதான். ஓகேவா, ரைட். அடுத்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில், ஆக்சுவலி இப்போ நியூ பேட்டர்ன் படி உங்களுக்கு 4 and 7 மார்க் கொஸ்டின் தான். இது வந்து 4 மார்க்லேயோ இல்லை 7 மார்க்லேயோ கேட்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா, சைன் கன்வென்ஷன். ஓகேவா, இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த சைன் கன்வென்ஷன் வந்து இது ஆக்சுவலி வந்து கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் தான் இதை சொல்லுவாங்க. ஓகேவா, கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னே படிங்க. ஓகேவா, கார்டீசியன் சைன் கன்வென்ஷனல் ஃபார்முலா அப்படின்றது. ஓகே, சரி, கார்டீசியன் சைன் கன்வென்ஷன்ல என்ன சொல்றாங்க சார் அப்படின்னா, இந்த நம்ம இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதாவது என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் கிளாஸ்ல கான்வெக்ஸ் பார்த்தோம், இந்த கிளாஸ்ல கான்கேவ் பார்த்தோம். இந்த ரெண்டு லென்ஸ்ல இருந்து ஆப்ஜெக்ட் எங்கிட்டு வச்சோம், இப்போ மிடில் வந்து ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சோம் ரெண்டுலமே. அது வந்து ஆப்டிக் சென்டர்னு நம்ம சொன்னோம், இதுவும் ஆப்டிக் சென்டர்னு சொன்னோம், இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொன்னோம். ஹியர் ஆல்சோ தி பிரின்சிபல் ஃபோக்கஸ்னு சொன்னோம். இங்க வந்து f1 அதுக்கு அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2f1 போட்டோம். இங்கேயும் நம்ம அதே 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 2f1 போட்டோம். ரைட். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், அட் 2f1ல வச்சோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இங்கே 2f1ல வச்சோம். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஏ பின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். இதெல்லாம் எதை வச்சு நம்ம ஆப்ஜெக்டை போய் லென்ஸோடைய லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏபின்னு பேர் வச்சுட்டு அதை எதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்டை வந்து லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் பிளேஸ் பண்ணுறோம். ஓகேவா, எதை வச்சு இமேஜோட டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா இந்த கார்டீசியன் சைன் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான். அதை தான் இப்போ படிக்க போகிறோம். ரைட்டா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்டு ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் பிளேஸ்டாக இருக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆப்ஜெக்ட், ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ், ஓகே, ஆப்ஜெக்ட் is always placed on left side of the, okay, left side of the lens. ஓகேவா, லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஆல் த டிஸ்டன்ஸ் வாஸ் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர். நீங்க ஏதாவது டிஸ்டன்ஸ் நான் மெஷர் பண்ண சொன்னேன் இல்லையா, ஃபோக்கல் லென்த்னா என்னன்னு சொன்னேன், இந்த ஓக்கும் இதுக்கும் இடையில. அடுத்து வந்து 2f டிஸ்டன்ஸ் என்ன, இது என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ். அப்ப எல்லா டிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர். அவ்வளவுதான் விஷயம். ஆல் த டிஸ்டன்ஸ், ஓகே, ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட், okay, all measured from optical center. ஓகேவா, all the distance are measured from the optical center. ஓகே, புரியுதா நான் சொல்றது. ஓகே, ரைட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, the distance measured in the direction of incident ray. இப்போ லைட் பாருங்களேன், இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்சிடென்ட் லைட் நம்மளுக்கு எங்கே போகும், இதுதான் இன்சிடென்ட், அதாவது லென்ஸுக்கு மேலே போய் படுறதுக்கு பேர் தான் இன்சிடென்ட் ரே அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இன்சிடென்ட் ரே இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்டு இன் த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, உனக்கு நான் இது இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கிராஃப் வரையும்ல, இப்போ கிராஃப் வரையும் போது என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ
நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 7 சைஸில் இருக்கிறது, 7 ஷேப்பில் இருக்கும் இல்லையா, இந்த 7 அப்படின்றத வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், மைனஸில் எடுத்துக்குவோம். ஓகேவா, மைனஸ் 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 மைனஸ். இந்த டான்றதை வந்து என்ன எடுத்துக்குவோம், என்னென்னு எடுத்துக்குவோம், பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இந்த இன்சிடென்ட் ரே இல்லையா, இதான ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ரே படுது இல்லையா. அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த லென்ஸுக்கு, இந்த லென்ஸோடைய இந்த ஆப்டிக் சென்டருக்கு இங்கிட்டு நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 4 சென்டிமீட்டர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 8 சென்டிமீட்டர்னு எடுத்தாலும் ஷுட் பி டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ்னு எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா நான் சொல்றது? தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the distance measured in the incident ray direction. ஓகே, அந்த டிஸ்டன்ஸ் இங்க பாரு, டிஸ்டன்ஸ் okay measured, okay the distance measured from the incident, okay the distance measured from the incident ray direction is taken as a positive. அத பாசிட்டிவா எடுத்துக்க. புரியுதா நான் சொல்றது? இங்க பாரியா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஆப்ஜெக்ட் வச்சிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்கோம், ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் லெஃப்ட் சைடு ஆஃப் த லென்ஸ். இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் சைடுல ஆப்ஜெக்ட் வச்சிட்டோம் ஏபின்னு. ஓகே, செகண்ட்ல என்ன சொல்றோம், ஆல் த டிஸ்டன்ஸ் ஆஸ் மெஷர்ட் ஃப்ரம் தி O. ஸோ ஓல தான் நம்ம மெஷர் பண்றோம். ஓக்கும் எஃப்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா 4 சென்டிமீட்டர். அப்ப இது 4னா இதுவும் என்னவா தான் இருக்கும், 4. ஏன்னா F1க்கு to F1க்கும் இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இதுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதே, அப்ப இது ஒரு 4 சென்டிமீட்டர். அப்ப 8 சென்டிமீட்டர்ல நீ ஆப்ஜெக்ட் வச்சிருக்க. அப்ப இப்ப ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் எப்பயுமே யூன்னு எடுத்துக்கும். அப்ப யூ வந்து நீ என்ன 8 சென்டிமீட்டர். இந்த 8 சென்டிமீட்டரை பிளஸ்ன்னு எடுத்துக்க. ஏன் பிளஸ்ன்னு எடுத்துக்கிற? ஏன்னா நீ ஓல இருந்து லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கிற இந்த டிஸ்டன்ஸை ஆல்வேஸ் டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ். அவ்வளவுதான் விஷயம். the distance measured from the incident rayனா இதான படுற டைரக்ஷன், இதான லெஃப்ட் சைடு, லெஃப்ட்னா லென்ஸுக்கு லெஃப்ட் சைடு, அதுதான் சொல்றேன். ஓகேவா. ஸோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் ஃப்ரம் த இன்சிடென்ட் ரே டைரக்ஷன் இஸ் டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ். இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவா எடுத்துக்க. அதே மாதிரி லென்ஸுக்கு இந்த சைடு மெஷர் பண்ற இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவா எடுத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர் பண்ற 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா -5 சென்டிமீட்டர் தான் அதை சொல்லணும். அதான் அடுத்த பாயிண்ட். the distance, அதே பாயிண்ட் எழுதிக்க. the distance measured from the measured against the incident ray direction. இங்க வந்து measured first பாயிண்ட்ல வந்து இந்த distance measured from the incident ray direction is taken as a positive. இந்த சைடு பாசிட்டிவ். அதே மாதிரி இப்போ இந்த incident rayக்கு against direction தானே இது, அதனால இது வந்து என்னன்னா the distance against the incident ray direction is taken as a negative. இதை நெகட்டிவா எடுத்துக்க. இதுதான் அடுத்த பாயிண்ட். ஓகே, புரிஞ்சா? அடுத்து பாருங்க, the distance measured upward and perpendicular to the principal axis. இங்க பாரியா, இதான பிரின்சிபல் ஆக்சிஸ். இங்க பாரு, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். உனக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்வர்ட்னா மேல இருக்கக்கூடிய பர்பெண்டிகுலரா தானே இருக்கு. பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இந்த பர்பெண்டிகுலரா இருக்குல்ல, இந்த இடத்துல எல்லாம் இதுல எல்லாம் நீ என்ன மெஷர் பண்றது, டேக்கன் அஸ் எ பாசிட்டிவ்னு எடுத்துக்கின்றாங்க. ஓகே, இப்போ இந்த கிராஃப்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ கிராஃப் ஒன்று சொல்றேன். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், மிடில் போட்டிருக்கிறது பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு அப்வர்டுல இந்த பிரின்சிபல் இதான இருக்கு, அப்வர்டு இதுதான். அதே மாதிரி இதுக்கு பர்பெண்டிகுலராகவும் இதான இருக்கு. அப்ப should taken as a positive. அவ்வளவுதான். ஓகேவா. the distance measured the distance measured upward and perpendicular to the principal axis is taken as a positive. ஓகேவா. the distance measured upward and perpendicular to the principal axis is taken as a negative. அதே மாதிரி கீழே the distance measured downward, okay, the distance measured downward and perpendicular to the principal axis. ஏன்னா இது இப்படி இருந்தாலும் இதுக்கு perpendicular தான். அது perpendicular is taken as a negative. அவ்வளவுதான். ஓகேவா, புரிஞ்சா நான் சொன்னது? ஸோ ஈஸியா எழுதலாம். பட் ஆனால் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் இந்த வருஷம், அதாவது நியூ சிலபஸ் புக்ல பண்ணியிருக்கிறாங்க. பட் நியூ எடிஷன்ல அது